கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நாம ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்மோடு இடைப்படுவாராக. இந்த வேளையில முக்கியமான ஒரு காரியம் சொல்ல போறோம். முக்கியம் பாருங்க, ஏதோ எத்தனையோ காரியங்கோ பிரயாசப்படுறீங்க, இங்க ஓடுறீங்க, அங்க ஓடியாறீங்க, ஏதோ செய்யறீங்க. ஆனா உங்க காரியங்க தடைப்பட்டுனே இருக்குது, நடக்க மாட்டேங்குது. பிரயாசம் எவ்வளவு பண்றீங்க, செலவு எவ்வளவு செய்யறீங்க, ஆனாலும் காரியங்கள் நடக்கவே மாட்டேங்குது. காரியங்கள் நடக்கணும்னா ஒரு ஆலோசனை, ஏன் ஆலோசனை இல்லை, கர்த்தருடைய ஆலோசனை சொல்றேன், நல்லா கவனிச்சு பாருங்க. அந்த ஆலோசனைப்படி நீங்க செய்வீங்கன்னா கண்டிப்பா உங்க காரியங்கள் எல்லாம் நடக்கும். அதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். சீட்டு மடியிலே போடப்படும், காரிய சித்தியோ கர்த்தரால் வரும். இது வசனம். காரிய சித்தி நீ எவ்வளவு, அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீ பிரயாசப்படுறதெல்லாம் பிரயாசப்படு, நீ எவ்வளவு பிரயாசப்பட்டாலும் காரியம் உனக்கு நடக்குன்னா கர்த்தரால் தான் ஆகணும். அதான் அர்த்தம் அதுக்கு. பாருங்க, இது ஒரு வாக்குத்தத்தமா நம்ம எடுத்துக்கொள்ளும் போது கர்த்தர் அற்புதம் செய்யற, நம்ம முயற்சிகள்லாம் தோல்வி ஆயிடுதா காணா, அதுக்காக நீ கவலைப்படாதீங்க. தடைன்னு வருதா, தடையை நீக்கி போடுன்னு நமக்கு முன்னால சொல்றாரு. தடையெல்லாம் மாற்றி போடுவார். இதுக்கு என்ன செய்யணும், முதலாவது நம்மோட கர்த்தர் இருக்கணும். யோசேப்போட கர்த்தர் இருந்தான்னு வசனம் சொல்லுது பாருங்க. ஆதியாகமம் 39:2. கர்த்தர் யோசேப்போட இருந்தார், அவன் காரிய சித்தியுள்ளவனானான், அவன் எகிப்தியனாகிய தன் எஜமானுடைய வீட்டிலே இருந்தான். அவன் காரிய சித்தி உள்ளவனானான். யார், ஒரு பெரிய ஆள் இல்லை, ஒரு முதல்ல சாதாரண ஒரு 17 வயசு பையன் இஸ்ரவேல் தேசத்துல இருந்தான். அவன் கொஞ்சம் கர்த்தரோட நல்லா இருந்தாருன்னா கர்த்தரோட தொடர்பு இருந்துச்சு அவனுக்கு. ஆனா அவனுக்கு நல்ல கனவெல்லாம் வந்துடுச்சு. சின்ன வயதுல நல்ல கனவுங்க, நல்ல தரிசனங்கள்லாம் வந்துச்சு. அதெல்லாம் பார்த்து சொந்த அண்ணன் தம்பிங்களோட சொன்னான். அவன் கூட பிறந்தவங்க 11 பேர் அண்ணன் தம்பிங்க. அவங்களுக்கெல்லாம் சொன்னான், அவங்க அப்பா அம்மாக்கெல்லாம் சொன்னான். இதை கேட்டுதான் அவங்களுக்கு ரொம்ப பொறாம எரிச்சல் வந்துட்டு அவங்க என்ன பண்ணாங்கன்னா, இவங்கள பொறாம எப்போ என்ன பண்ணலான்னு பிளான் போட்டுருந்தாங்க. அப்படி பிளான் போடும்போது அவன் என்ன பண்ணான், அவனை ஒரு நாள் சாப்பாடு எடுத்துன்னு அவங்க அப்பா அனுப்பிச்சு வச்சாரு. சாப்பாடு கொடுக்க போனான். சாப்பாடு வாங்கி நல்லா சாப்பிட்டுட்டு அவனை துணியெல்லாம் நல்லா அவங்க அப்பா அழகா பல வர்ணமா வச்சிருந்த ஒரு அங்கி போட்டிருந்தான். அதெல்லாம் கட்டிட்டு அவனை குழியில போட்டு எடுத்து வித்துட்டாங்க. வித்துட்ட பொழுது வெளி தேசத்து எகிப்து தேசத்துக்கு எட்டுன்னு போயிட்டாங்க. அவனை வித்துட்டாங்க, அடிமையா வித்துட்டாங்க. ஒரு சின்ன தப்பு செய்யல பாவம். அந்த மாதிரி எவ்வளவு வேதனையா இருந்திருக்கும் பாருங்க. அப்போ அவனுக்கு 17 வயசு. ஆனா கர்த்தரை மறக்கவே இல்லை. எனக்கு ஏன் அப்படி வந்துச்சு, நான் என்ன தப்பு பண்ணேன், நான் ஒரு தப்பும் பண்ணலையே, எங்க அண்ணன் தம்பி இது மாதிரி செய்துட்டாங்களேன்னு அவன் கர்த்தரை விட்டு விழுகல. அடிமையா இருந்தாலும் தன் சிருஷ்டி கர்த்தரை மறக்கவே இல்லை. கர்த்தரை மறக்கல. அவன் பாருங்க, உலகத்துல நீங்க யாருன்னா நம்பலாம். இப்போ என் பிள்ளை, என் புருஷன், மனைவி, கூட பிறந்தவங்க, சொந்தக்கார் பந்துக்கள் எவ்வளவுனா உயிர் உள்ளாம், இவங்க எல்லாம் மாறிடுவாங்க. பாருங்க, யோசேப்படி சொந்த கூட பிறந்த அண்ணன் தம்பிக்கு எவ்வளவு துரோகம் பண்ணாங்க. நமக்குள்ள அந்த மாதிரி நடக்கலாம். ஆனா நம்ம எப்பவுமே கர்த்தரை மட்டும் நம்பினாதான் முக்கியம். அவர் கர்த்தரையே நம்பல, கம்பனா, அடிமையாய் விற்கப்பட்டாலும் கர்த்தரை தூஷிக்கல, முழுக்கல. அது மட்டும் கர்த்தர் தான் என்னோட இருக்கிறாரு போதுன்னு கர்த்தரையே நம்பினான். கர்த்தரையே நம்பி இருந்ததால என்ன நடந்துச்சுன்னு சொன்னா, அவன் கர்த்தரை நம்பின்னு இருந்ததுனால கர்த்தர் அவனுக்கு எல்லா காரியத்தை வாய்க்க பண்ணார். சூழ்நிலை பார்த்து அடிமை, வெளி தேசம். ஆனா அந்த மாதிரி தேசம் இருந்தாலும் கர்த்தர் காரியத்தை வாய்க்க பண்ணிட்டார். அதான் வசனம் சொல்றதுன்னா, ஆதியாகமம் 39:2. கர்த்தர் யோசேப்போடு இருந்தார், அவன் காரிய சித்தி உள்ளவனானான், அவன் எகிப்தியனாகிய தன் எஜமானுடைய வீட்டில் இருந்தான். யோசேப்போடு கர்த்தர் இருந்ததுனால அவன் காரிய சித்தி உள்ளவனான். கர்த்தர் யோசேப்போடு இருந்ததுனால காரிய சித்தி உள்ளவன். கர்த்தர் அவன் காரியங்கள்லாம் கர்த்தர் வாய்க்க செய்தார். இப்போ உன்னுடைய காரியங்கள்லாம் கர்த்தர் வாய்க்க செய்யணும்னா நீங்க என்ன செய்யணும்னாக்கா, கண்டிப்பா கர்த்தர் உன் கூட இருக்கணும், நீ கர்த்தரோட இருக்கணும். அது ரொம்ப முக்கியமான காரியம். பாருங்க, நம்ம அப்படி காரிய சித்தி அவனை கர்த்தர் நம்மோட கொடுக்கணும்னா நம்ம என்ன செய்யணும் சொன்னா, இவன்
நம்ம கூட கத்தர் இருக்கணும். நம்ம மனுஷர் உதவாதவங்க, அற்பமானவங்க. அவர் தேவா தேவன். அவர் நம்ம கூட வந்து இருக்கணும்னு சொன்னா ஒரு காரியம் செய்யணும். நம்ம பாவமே செய்யலைன்னு சொல்ல முடியாது. எத்தனையோ தப்பு பாவம் செய்திருப்போம். அந்த மாதிரி செய்தா கர்த்தர் நம்மோட வந்து தங்கணும்னு சொன்னா நம்ம ஒரு காரியம் செய்யணும். அது என்ன செய்யணும்னு சொன்னா, பாருங்க, மனுஷனுடைய இருதயத்துல மார்க்கு 7:21-22 எப்படியெனில் மனுஷனுடைய இருதயத்துக்குள்ள இருந்து பொல்லாத சிந்தனைகள், விபச்சாரங்கள், வேசித்தனங்கள், கொலைபாதகங்கள், களவுகள், பொருளாசைகள், துஷ்டதனங்கள், கபடும், காம விகாரமும், வன்கண்ணும், தூஷணமும், பெருமையும், மதிக்கேடும் புறப்பட்டு வரும். இதெல்லாம் மனுஷனுடைய இருதயத்துல வரும். இதெல்லாம் இல்லை எனக்கு நம்ம சொல்ல முடியுமா? ஒண்ணுனா இருக்கும்ல, கண்டிப்பா இருக்கும். இப்ப இந்த காரியம் நம்ம இருக்கோம்னா, நம்ம கூட வந்து கர்த்தர் தங்கணும்னா, யோசேப்போட வந்து தங்கணுமா, நம்மோட கூட இருக்கணும்னா, நம்ம ஒரு காரியம் செய்யணும். அது என்ன காரியம் செய்யணும்னாக்கா, 1 யோவான் 1:7 அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியில் நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அப்படி குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். இப்போ இந்த இப்ப தப்பு ஏதாவது இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். உடனே என்ன பண்ணோம்? இந்த தப்பு என்ன இருக்குது, இந்த பாவம் என்ன இருக்குது, எனக்கு காரியமே வாய்க்க மாட்டேன்து. நீங்க என் கூட இருந்தா கண்டிப்பா காரியம் வாய்க்கும். ஆனா என் குறைகளெல்லாம் ரத்தத்தினால ஒரு முறை கழுவுங்க, பரிசுத்தப்படுத்துங்க, என் கூட இருங்கன்னு கேட்டு பாருங்க. கண்டிப்பா குறைகளை மன்னிக்கிறதே மன்னித்து உங்க கூடவே தங்கிடுவாரு. உங்க கூட இருக்கும்போது இந்த யோசேப்பு சாதாரண ஒரு பையன்தான். 17 வயசு தான் அப்ப அவனுக்கு. ஆனா அவன் வந்து எத்தனையோ கஷ்டங்கள் வழியா போனான். அந்த நல்ல கத்தர் கூட இருந்தாலும் அவன் செய்த காரியங்களும் கத்தர் வாக்கி செய்தார். இந்த எஜமா என்ன பண்ணான்? ஓஹோ, இவன்கிட்ட ஏதோ ஒரு சக்தி இருக்குது, அதனால வேண்டி இவனையே அடிமையா வைக்கணும். நம்ம இவனை என்ன செய்யணும்னா, நம்ம எல்லா காரியத்துக்கும் அதிகாரி மாதிரி வச்செல்லாம் வச்சுட்டாங்க. அவன் அடிமையானவன் அதிகாரி மாதிரி ஆயிட்டான். அப்படி இருந்தப்போ என்ன நடந்துச்சுன்னா, ரொம்ப அழகான ஒரு வாலிபர். அது எஜமா போத்திப்பார் மனைவி வந்து இவன் மேல கண்ணை போட்டு, வா பாவம் செய்துக்கு வா வான்னு கூப்பிட்டா. அவன் வரமாட்டேன்னா காரணம் என்ன? கர்த்தர் அவனோட கூறுவதுனால அந்த பாவம் செய்யறதுக்கு அவன் என்ன பண்ணல, விட்டு கொடுக்கல. அப்பா உடனே என்ன பண்ணா, சட்டையை பிடிச்ச சட்டையை கட்டி போட்டு கொளிட்டான். அப்ப என்ன நடந்துச்சுன்னு சொன்னா, இந்த சட்டையை கட்டி போட்டு நடந்து போயிடுவேன். அவன் என்ன பண்ணான், கணவர்கிட்ட தவறா அவனை பற்றி சொல்லி அவனை ஜெயில போட்டான். ஆனா ஜெயில போட்டா கூட அவன் முறுமுறுக்கல. அந்த இடத்துல கூட யோசேப்போட கர்த்தர் இருந்தாரு. அதனால என்ன நடந்துச்சுன்னா, அந்த இடத்துல அந்த அதிகாரிக்கு அந்த தயவு கிடைச்சிச்சு. அது மட்டும் இல்ல, அங்க ஒரு சொப்பனத்துக்கு அவன் நல்ல அர்த்தம் சொன்னதுனால, அதை நிறைவேற்றினால அவன் வந்து ராஜா கிட்ட மறுபடியும் போயிட்டான். போன பிறகு ராஜாவுக்கு ஒரு சொப்பனம் வந்துச்சு. அதை சொல்றதுக்கு யாராலும் அர்த்தம் சொல்ல முடியல. உடனே என்ன நடந்துச்சுன்னாக்கா, அது சொல்ல ஆள் அந்த ஆள் சொல்லி உடனே யோசேப்பை வரவழைச்சு, யோசேப்போட கர்த்தர் இருந்ததுனால, அவன் அந்த சொப்பனெல்லாம் விளக்கி சொன்னதுனால, அப்படியே நடந்ததுனால, அவனை யோசேப்பை வந்து அந்த பார்வோனுடைய அடுத்த ஸ்தானத்துல ஒரு பிரைம் மினிஸ்டர் போஸ்ட்ல வச்சுட்டாங்க. பார்த்தீங்களா? என்ன வேலை, ஒரு வேலையில் ஆடு கூட மழை வைக்கிறது அவனுக்கு. அந்த மாதிரி ஒரு ஆளை கர்த்தர் எவ்வளவோ பெரிய உன்னதமான ஸ்தானத்துல மாட்டினாருன்னா காரணம் யோசேப்போட கர்த்தர் இருந்தாரு. இப்ப நீங்க கர்த்தரோடு என்னோடு இருங்க ஆண்டவரே, என் குறைகள்லாம் மன்னிங்க, என் கூட இருங்க, என் வேலைங்களும் அவன் நடக்கவே மாட்டேங்குது, நீங்க தான் இந்த வாழ்க்கை சொல்லி கேட்டு பாருங்க, கர்த்தர் செய்வார். அடுத்தபடியா நம்ம பார்க்கும்போது, அந்த 2 நாளாகும் 26:5 தேவனுடைய தரிசனங்களில் புத்திமானாயிருந்த சகரியாவின் நாட்களிலே தேவனை தேட மனதிணங்கி இருந்தான். அவன் கர்த்தரை தேடின நாட்களில் தேவன் அவன் காரியங்களை வாய்க்க செய்தார். யாருன்னா, உசியான் ராஜா. இவன் வந்து கர்த்தர் நல்லா தேடினான். கர்த்தரை தேடினதுனால கர்த்தர் என்ன செய்தார்னா, அவன் காரியத்தை கர்த்தரு வாய்க்க செய்தாரு. இதுலயே 2 நாளாக 26:7 பெலிஸ்தரையும் கூர்பாகாலிலே குடியிருக்கிற அரபியரையும் மெகுனியரையும் வெல்ல தேவன் அவனுக்கு துணை நின்றார். பாருங்க, கர்த்தர் வந்து அவனுக்கு துணை நின்றாராம். அது மட்டும் இல்ல, இதுல 8ஆம் வசனம் 26 2 நாள் 26:8 அம்மோனியர் உசியாவுக்கு காணிக்கைகளை கொடுத்தார்கள். அவனுடைய கீர்த்தி எகிப்தின் எல்லை மட்டும் எட்டினது. அவன் மிகவும் பலம் கொண்டான். அவன் மிகவும் பலம் கொண்டதுக்கு, அவன் காரியங்கள் வாய்க்க செய்யறதுக்கு காரணம் என்னன்னா, அவன் கர்த்தரை தேடனா. சரி, கர்த்தரை தேடினா என்ன பண்ணணும்? நம்ம
சொன்னா கர்த்தரை தேடுறதுக்கு ஜெபம் பண்ணணும். இன்னொரு வசனம் இருக்குது பாருங்க இங்க. 2 நாளாகும் 7:14 என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். இதுதான் கர்த்தரை தேடுறதுக்கு நல்ல ப்ரொசீஜர். என்னன்னா, என் நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்க நீங்க உங்களை தாழ்த்தணும். முதல்ல தாழ்த்தி என்ன பண்ணணும்? ஜெபம் பண்ணணும். தாழ்த்தி ஜெபம் பண்ணி கர்த்தருடைய முகத்தை தேடணும். முகத்தை தேடின ஆண்டவரே எனக்கு ஆசை கொடுங்க, என்னோட கூட இருங்க அப்படி கேட்கணும். கையை தேடுறதுனாக்கா என்ன கொடுப்பீங்க, அது கொடுப்பீங்களா, அது கொடுப்பீங்க கேட்க வேண்டியதில்லை. நீ அதெல்லாம் கேட்க வேண்டியது. முதலாவது தேவன் ராஜ்யத்தை நீதி தேடினா இப்போ இவ்வளோ கூட கொடுக்கப்படும். அவருடைய கையை தேடக்கூடாது, முகத்தை தேடணும். பாருங்க, என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால். என்னென்ன பொல்லாத வழி நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. அதெல்லாம் நம்ம என்ன பண்ணணுமா, கர்த்தர்ட்ட மன்னிப்பு கேட்டா மன்னித்து அதுல இருந்து என்ன செய்வார், நம்மளுக்கு அந்த பாவத்திலிருந்து விடுதலை தரும்போது, அப்பொழுது இப்படி நீங்க ஜெபம் பண்ணும்போது பரலோகத்தில் இருக்க நான் கேட்டு, கர்த்தர் சொல்றேன் நான் கேட்பேன். இந்த ஜெபத்தை கேட்டு பாவத்தை அறிக்கிட்டு ஜெபம் பண்ணீங்கன்னா அந்த ஜெபத்தை நான் கேட்டு அவள் பாவத்தை மன்னித்து அவள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். யார் அப்படி மன்னிப்பு கேட்டு ஜெபம் பண்றாங்களோ அவங்களுக்கு கர்த்தர் செய்வாராம், பாவத்தை மன்னித்து இந்த ஜெபத்தை கேட்டு அவங்க காரியத்தை கர்த்தர் செய்வார்னா வாய்க்க செய்வார். அப்போ ஜெபம் பண்ணணும். அது மட்டும் இல்லை, இன்னொரு காரியம் நம்ம செய்யணும். அது என்னன்னு சொன்னாக்கா, கர்த்தருடைய வேதத்தில் நம்ம வேதம் வாசிக்கணும். வசனம் சொல்லிட்டு பாருங்க, சங்கீதம் 1:2-3 கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். இரவும் பகலும் வேற வேலை இல்லையா எங்களுக்கு 1008 வேலை இருக்குது, ராத்திரி பகலும் யார் வாசி அப்படி சொல்லாதீங்க. வேதத்தை வாசிக்கும் போது கர்த்தர் நம்மோடு பேசுவார். இது செய்ய, இது செய்யாது, இங்க வா அங்க போ, உனக்கு என்ன வேணும் கர்த்தரே பேசுவார். வேத வசனம் அப்படி வார்த்தைங்க. அதனால இரவும் பகலும் என்ன பண்ண படிச்சு என் கூட பேசுங்க ஆண்டவரே, இந்த வேதத்துல மலைப்பொருளை வெளிப்படுத்துனான்னு கேட்டுதான் பாருங்க, கர்த்தர் கண்டிப்பா பேசுவார். அவன் கர்த்தரை வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்க மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராது இருக்கிற மரத்தை போல இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். இப்ப என்ன சொல்றீங்க நீங்க, நாங்க செய்யறது ஒண்ணு கூட நடக்குது இல்ல, சக்சஸ்ஃபுல்லாவே மாட்டேன்னு தான் சொல்றீங்க. வசனம் சொல்லுது, அவர் வேதத்தை நீங்க இரவும் பகலும் தியானமா இருந்தா கண்டிப்பா என்ன பண்ணுவாருன்னா, உங்க ஜபத்தை கேட்பது மட்டும் இல்ல, உங்க காரியத்தெல்லாம் வாக்கி செய்வார். ஒருவேளை எனக்கு பைபிள் படிக்க தெரியலன்னு சொல்லாதீங்க. யாருன்னா தெரிஞ்சவங்க கிட்ட கேட்டு படிக்க சொல்லி அந்த வசனத்தை திரும்பி திரும்பி சொல்லி பாருங்க. அந்த மாதிரி நான் நிறைய பேர் சொல்லி கொடுக்குறேன். அவங்க அப்படி கேட்டு சொல்றான்னு கர்த்தர் அவங்க காரியங்களாம் வாக்கி செய்யறாங்க. அதனால தான் நான் சொல்றேன், உங்களுக்கு படிக்க தெரியலன்னு கவலைப்படாதீங்க. படிக்க தெரிஞ்சவங்க கிட்ட சொன்னா படிச்சு காட்டுவாங்க. அந்த வசனம் திரும்பி திரும்பி சொல்லி இந்த வசனத்துப்படி நடத்துங்க ஆசீர்வாதம் கேட்டா கண்டிப்பா கர்த்தர் செய்வார். அப்போ ஒருவேளை என்னால முடியல, வேலைங்க ஒன்றும் இல்லை, ஒரு ஏழையான ஒரு ஆள் இருந்தார். அவர் என்ன பண்ணாருன்னா தொழில் செய்யறாரு. தொழில் செய்தா என்ன நடந்ததுனாக்கா, ஒன்றுமே வேலை நடக்கலை. அந்த பிஸ்னஸ் எல்லாம் ஃபெயில்யூர், எல்லாம் பணம் போடுற பணம் நஷ்டமாகுது, ஒன்றுமே நடக்கலை. அப்போ இன்னொரு ஊழியக்காரர் ஒரு ஆலோசனை சொன்னாங்க, நீ பைபிள் படிச்சுப்பார், டெய்லி காலையில் எழுந்துச்சு ஒரு பிஸ்னஸ் தொடங்கும், காலையில் எழுந்துச்சு நல்லா வேதம் வாசிச்சுட்டு ஜாப் பண்ணிட்டு அப்புறம் பிஸ்னஸ் போ, என்ன சின்ன தொழில்னா கூட பரவாயில்ல, அது பார்த்து செய்யுன்னு சொல்லி கொடுத்தாராம். சொல்லிட்டா சரி நான் அப்படியே செய்கிறேன் ஐயான்னு சொல்லிட்டு போயிட்டு, என்னப்பா அவன் அவங்க அப்பா ஏதோ கொஞ்சம் பணம் கொடுத்து ஏதோ தொழில் செய்து பழிச்சுக்கணும்னு சொன்னார். சொன்னது உடனே என்ன பண்ணாங்கன்னா, உடனே வேலை அதே மாதிரி செய்தான். டெய்லி காலையில் எழுந்து வேதம் வாசித்து ஜெபம் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் வேலைக்கு போகிறது. அப்படியே சேர்ந்துருக்கான். இவர் சொன்ன ஊழியக்கார் ஒரு 3 மாசம் கழிச்சு அவங்க ஊருக்கு பிரசங்கம் பண்ணுறதுக்கு போனார். போனா என்ன நடந்துச்சுன்னா, அந்த ஊர்ல இந்த பையன் ஓடி வந்தான். ஐயா என்னை யாருன்னு தெரியுதாண்ணா? என்னப்பா தெரியல, என்ன சொல்லுங்க, ஒரு தடவை உங்ககிட்ட ஜோம் பண்ணுவதில்ல, நீங்க பைபிள் படிச்சு ஜோம் பண்ணி வியாபாரம் செய்யுன்னு சொன்னீங்களே, அதே மாதிரி நான் செய்தேன். சின்ன தொழில் தான் தொடங்கினேன், இப்ப 3 மாசம்தான் ஆகுது, நான் தொழில் அதிபரா மாறிட்டேன். நான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, எப்பேற்பட்டவங்க உயர்த்த அவரால் முடியும். இப்போ
நம்ம கத்தரை தேடும் போது கண்டிப்பா கத்தர் நம்ம காரியங்களை வாய்க்க செய்வார். சின்ன தொழில்காரனா தொழில் அதிபரா கத்தர் மாத்திட்டார். கத்தரை தேடணும்னு கத்தர் விரும்புறார். அடுத்தபடியா இன்னொரு வசனம் பாருங்க. எசேக்கியான்ற ஒரு ராஜா. இந்த ராஜா செய்த காரியத்தை நீங்க பாருங்க. 2 நாளாகும் 31 அதிகாரம் 21 அவன் தேவனுடைய ஆலயத்தின் வேலையிலும் தன் தேவனை தேடும்படிக்கு நியாய பிரமாணத்திற்கும் கற்பனைக்கு அடுத்த காரியத்திலும் என்ன செய்ய தொடங்கினானோ அதையெல்லாம் தன் முழு இருதயத்தோடு செய்து சித்தி பெற்றார். ஆலயத்தினுடைய காரியங்கள்ல முழு மனதோட செய்யறாங்க. இந்த வேலை என்ன செய்யுது யோசிக்காதீங்க. ஒரு ஒரு தெலுங்கு பாஸ்டர் ஒருத்தர் சொன்னார் எனக்கு. என்ன விஷயம், அவங்க சர்ச்சில் அவன் வந்து அப்போதான் பிடெக் முடிச்சுட்டு ஐடிஐயில் வேலை செய்கிறாரு. அவங்க அம்மா சொல்லி அனுப்பிச்சாங்க, இந்த பலான சர்ச்சுக்கு போ, அந்த பாஸ் உனக்கு எப்போ லீசர் டைம் இருக்குதோ, அவங்க வேற ஊர் ஹைதராபாத்துக்கு வேலைக்காக போயிருக்கான், இந்த பாஸ் கிட்ட நீ போ, உனக்கு எப்போ டைம் இருக்குதோ நீ என்ன பண்ணணும், அந்த பாஸ் கிட்ட போ, அவர் என்ன வேலை சொல்றா செய், அதுதான் உனக்கு ஆசீர்வாதம். பாருங்க, அவன் போய் பாஸ்டர் கேட்டான், பாஸ்டர் என்ன வேலை சொன்னா நான் செய்யறேன் சபையில, எனக்கு அதுதான் ஆசீர்வாதம். என்ன வேலை செய்யறப்பா நீ? ஐடிஐல வேலை செய்யறியா, இவ்வளவு சம்பளம் ஐயா, இவ்வளவு பெரிய உத்தியோகம் பண்றேன், நீ டாய்லெட் க்ளீன் பண்ற சொன்னா கூட அது கூட நான் சேர்த்து ரெடி ஆகுறேன். பாருங்க, சின்ன காரியம். நீங்க பாய் போடுறீங்களோ, சபையில என்ன வேலை செய்றீங்களோ, கத்தருக்காக என்னென்ன செய்தாலும் அதெல்லாம் கத்தர் பார்க்கிறார். அவர் மறந்து விடுவதற்கு அநீதி உள்ளவர் அல்லவே வசனம் சொல்லுது. அப்ப என்ன பண்ணாதான், அந்த மாதிரி இந்த எசேக்கியா ராஜா என்ன பண்றாரு, காரியங்கள் எல்லாம் செய்யறாரு. செய்யும் போது என்ன நடந்துச்சுன்னு சொன்னா, கத்தர் அவனை ஆசீர்வதிச்சு நம்ம படிச்ச மாதிரி அந்த கற்பனைகளை படி செய்ததுனால, அது எல்லாம் முழு இருதயத்தோடு செய்ததுனால அவனை கத்தர் ஆசீர்வதிச்சார்னு வசனம் சொல்லுது. அப்போ கத்தருடைய மன விருப்பத்தின்படி நம்ம செய்வோமானா கண்டிப்பா நம்ம காரியங்களை கத்தரு வாய்க்க செய்வார். இன்னும் அவருக்கு விருப்பமானது என்ன சொன்னீங்கன்னா, அவர் 1 தீமோத்தேயு 2 அதிகாரம் 4 எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராயிருக்கிறார். பாருங்க, என்ன வேலை செய்தாலும் சரி கத்தருக்காக முழு இருதயத்தோடு செய்துப்பாரு. அது ரொம்ப முக்கியம். அது மட்டும் இல்ல, எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படணும். ஒத்துருனா நஷ்டப்பட்டு நரகத்து போகக்கூடாது. இதுதான் அவருடைய விருப்பம். இப்ப நம்ம என்ன பண்ணோம்னா, போய் சர்வ சிருஷ்டிக்கு நம்ம என்ன பண்ணணும், நம்ம முதல்ல மனம் திரும்பணும் சொன்னா, நானு ரட்சிக்கப்படணும், பாவத்தை அறிக்கை செய்யணும். அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யணும்னு சொன்னா, ஆண்டவருக்காக ஏதாவது ஒரு ஊழியம் செய்யணும். இப்ப சொன்ன பாருங்க, இதுல எல்லா மனுஷன் ரட்சிக்கப்படணும் விருப்பம்னாக்கா, மார்க் 16 அதிகாரம் 15 மார்க் 16:15 அவன் என்ன சொல்றாருன்னா, சர்வ சிருஷ்டிக்கும் போய் சுவிசேஷம் அறிவிக்கணும்னு கத்த சொல்றார். இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். இது கத்தருக்கு விருப்பமான ஒரு காரியம். இதை நம்ம செய்யணும்னு சொல்லிட்டு கத்தர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார். பாருங்க, வசனம் நான் படிக்கிறேன். இந்த வசனம் தான் ரொம்ப முக்கியம். மார்க் 16:15 பின்பு அவர் அவளை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிங்கள். அப்போ அடுத்த வருஷம் விசுவாசம் உள்ளவனாய் ஞான ஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனும் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். அப்போ நம்ம என்ன செய்யணுமா, போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷம் சொல்லணுமா. நான் எங்க போய் உலகெல்லாம் சொல்றதுன்னு யோசிக்காதீங்க. உங்க பக்கத்துல இருக்கிறவங்க, உங்க கூட படிக்கிறவங்க, உங்க கூட வேலை செய்யறவங்க, உங்க பக்கத்து வீடு யாராலும் சரி, அவங்களுக்கு போய் இயேசு பற்றி ஒரு வார்த்தை சொல்லுங்க. நான் அப்ப கத்தர் என்ன பண்ணுவார்னா, காரியங்கள் எல்லாம் கத்தர் வாய்க்க செய்வார். கண்டிப்பா கத்தர் வாய்க்க செய்வார். அப்போ ஒரு தம்பி இருந்தார். அவர் என்ன பண்ணாரா, இந்த மாதிரி தான் எல்லாமே ஃபெயில்யூர், ஒண்ணுமே நடக்கலைன்னு சொன்னா, அப்போ ஒரு கத்தரிப்பட ஊழியக்கார் சொன்னானா, நீ கத்தருக்காக ஏதாவது செய்வா சொன்னாராம். இவன் போயிட்டு வேலை போய் சேர்ந்துட்டு என்ன பண்ணான்னு சொன்னாக்கா, அவன் போய் டைம் எப்போ கிடைக்குதோ அப்போ போய் என்ன பண்றதா, ட்ராக்ஸ் கொடுக்குறதான். போய் டைம் இருக்கும்போதெல்லாம் ட்ராக்ஸ் கொடுக்குறது, ஜோம் பண்றது, யாருக்குன்னா வசனம். இதுதான் சண்டே ஆனாக்க காலைல ஆராதனைக்கு போயிட்டு திரும்பி மத்தியானத்துக்கு ஏதாவது போய் யாருக்குன்னா ஊழியம் செய்யுது, பக்கத்துல இருக்கிறவங்க சொல்றது, கூட வேலை செய்யறவங்க, இந்த மாதிரி செய்துனே இருந்தானா. அந்த மாதிரி செய்துங்க என்ன நடந்துச்சுன்னு சொன்னா, அவன் காரியங்கள் எல்லாம் கத்தர் அற்புதமா நடத்தினார், ஆசீர்வாதமா நடத்தினார். இப்போ நீங்க ஒரு தீர்மானம் பண்ணுங்க, இந்த புதிய வருஷத்துல நானு எனக்காகவே என் காரியமே செய்ய யோசிக்காதீங்க.
உங்க காரியம் தான் நடக்க மாட்டேங்குது. எது செய்தாலும் தடையாகுது. தடையெல்லாம் மாட்டி போட்டு உங்களை கர்த்தர் ஆசீர்வாதமா மாத்தணும்னா நீங்க என்ன பண்ணலாம்? கர்த்தர் நல்லா ஜெபிக்கணும். ஜெபிக்கணும். அடுத்தது என்ன செய்யணும்னாக்கா, உங்களால முடிஞ்ச சுவிசேஷ பிரதிங்க எடுத்துன்னு போய் என்ன பண்ணலாம்? மத்தவங்களுக்கு கொடுக்கலாம். அது மட்டும் இல்ல, நம்ம தெரிஞ்சவங்க, உறவினருங்க அவங்களுக்கு என்ன பண்ணலாம்? நேரம் எடுத்து இயேசு அறியாதவங்களுக்கு இயேசு பத்தி நம்ம சொல்லலாம். ஃபோன்ல. ஃபோன் மூலம் சொல்லலாம். நேரடியா போய் சொல்லணுமா, ஃபோன் மூலம்லாம் சொல்லலாம். அது மட்டும் இல்ல, மிஷினரிங்கலாம் இருக்கிறாங்க பாருங்க. இது காடு மோடுல எங்கெங்கோ போய் இயேசு பத்தி சொல்றதுக்காக எவ்வளோ படிச்சவங்க போய் நார்த் இந்தியால பல இடங்கள்ல ஊழியம் செய்றாங்க. அவங்களுக்கு என்ன பண்ணலாம்? ஒரு காணிக்கை அனுப்பி வைக்கலாம். நம்ம ஊழியம் அவ்வளோ தூரம் போய் ஊழியம் செய்யலாம். நம்ம காணிக்கை கொடுத்தா அவங்க அந்த காணிக்கை வச்சு என்ன பண்ணலாம்? அவங்க தாங்கும்போது கண்டிப்பா கர்த்தர் அந்த ஆசீர்வாதத்தை கொடுப்பார். பாருங்க, கர்த்தருக்காக நம்ம எது செய்யணுமோ அது மட்டும் கர்த்தர் மறந்து போகவே மாட்டார். இன்னைக்குதான் ஒரு ரொம்ப அருமையான சாட்சி கேட்டேன். எனக்கே ஆச்சரியமாயிடுச்சு. ஒரு ஒரு ஊழியர் இப்ப பெரிய ஊழியக்காரராரு. அவரு இங்க ஒரு 40 வருஷத்துக்கு முன்னால என்ன சொன்னாருன்னா, போய் ஒரு ஏழை குடும்பமா, இந்த ஏழை குடும்பத்துக்கு ஒன்றும் அது வசதி இல்லாதவங்க ஒரு சாவு ஆயிடுச்சாம் வீட்டுல. அந்த சாவு அடக்கம் பண்றதுக்கு பணமே இல்லையா. அப்ப என்ன பண்ணாரா, இவரால முடிஞ்ச வரலாம் நல்லா பணத்தை செலவு பண்ணி அதெல்லாம் அடக்காலதெல்லாம் முடிச்சு கொடுத்துட்டாராம். செய்துட்டாரு. அவரே மறந்துட்டாரு அத. யாருக்குமே அவர் செய்து யாருக்குமே தெரியாது. இவரும் மறந்துட்டாராம். ஒரு 40 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு இடத்துல இங்க சென்னையில தான் ஜெபம் பண்றதுக்காக ஒரு கூட்டத்துக்காக போனாங்க. போனா இவரும் கூட போனாராம். பாஸ்டர் இவரும் போனாராம். இப்போ டிஜிஎஸ் தினகரன் பிரதர் இருந்தாரு இதுக்கு முன்னால. அவர் எல்லாம் ஒருத்தருக்கா ஜெபம் பண்ணா, இந்த பிரதருக்கு ஜெபம் பண்ணும்போது சொன்னாராம், கர்த்தர் சொல்றாரு, கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னால ஒரு ஏழையான ஒரு சகோதரன் வீட்டுல இந்த மரிச்சு போன சரீரத்தை அடக்கம் பண்ண முடியாத நிலைமையா இருந்தப்போ நீ அவங்களுக்கு போய் உதவி செய்த, அதை நான் மறந்து போலன்னு கர்த்தர் சொன்னாங்க. பாருங்க எவ்வளவு ஆச்சரியம். அவரே மறந்துட்டு இருக்கிறாரு. யாருக்குமே தெரியாது அவர் செய்யறது கூட. ஆனா கர்த்தர் சொல்றாரு, இந்த டிஜிஎஸ் அங்கிளுக்கு ஒண்ணுமே தெரியாது. அவரை பற்றி தெரியவே தெரியாது. கர்த்தர் சொன்னா சொல்றாரு அவரு. கொஞ்சம் வருஷத்துக்கு மேல செய்த பாரு, நான் மறந்து போலதேன். இப்போ நம்ம கர்த்தருடைய ஊழியர்களுக்கு, ஏழைகளுக்கு இப்படி நம்ம செய்யும்போது நம்ம செய்த கர்த்தர் மறந்து போகவே மாட்டாரு. அதுக்கு ஏற்றவாறு நம்ம உதவி செய்வாரு. அது மட்டும் இல்ல, காரிய சித்தி உலக கர்த்தர் மாற்றுவார். உங்க தேவை என்னவா இருந்தா அவரால் சந்திக்க முடியும். உங்க காரியத்தை கர்த்தர் வாய்க்க செய்வார். இதை நம்புங்க, இதை செய்யுங்க. கர்த்தர் உங்களுக்கு காரிய சித்தி உலக மாற்றுவார். நம்ம ஜெபிக்கலாம். எங்களை நேசிதான பரம்பிதாவே, நல்ல வேலைக்காக நன்றி ஒத்துக்கிறேன் ஐயா. ஆண்டவரே, இந்த பிள்ளைகள் கர்த்தாவே ஒண்ணுமே நடக்கலையே, எந்த வேலையும் நடக்கலையே, எது செய்தாலும் ஃபெயிலியர் ஆகி போகுது, எனக்கு தொலை செய்யறவங்க யாரும் இல்லை, உதவி செய்யறவங்க யாரும் இல்லையேன்னு ரொம்ப நொந்து போயிருக்காங்கப்பா. அவளுக்காகவே இந்த வேலையை நீங்க பேசுறீங்கப்பா. தொடர்ந்து அவரோட பேசுனது கேட்கிற ஒவ்வொருவரும் உங்களை மோடு இருக்கணும். குறைகளை குற்றங்களை அறிக்கிட்டு ஆண்டவர் யோசிப்போட கத்திருந்து போல அவளோடு நீங்க இருக்கணும், அவங்க உங்களோட இருக்கணும் அப்பா. அப்படி காரிய சித்தி ஆகும். அதே போல கத்தாவே ஆண்டவரே சோத்திரிக்கிறையா. நாங்க படித்த அந்த ராஜாவை பற்றி பார்க்கும்போது கத்தாவே, ஆண்டவரே கத்தாவே, கத்தரை தேடனாப்பா, முழு மனதோட தேடினாப்பா. இந்த தேடினது காரியத்தினால வேண்டி கத்தாவே அவங்க காரியங்கள் எல்லாம் வாய்க்க செய்யுங்கப்பா. இசைக்கிய ராஜா கூட கத்தா உங்களுடைய ஆலயத்துக்கு வருத்த காரியங்களே செய்தான்ப்பா. அந்த மாதிரி செய்த போது ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கட்டிட்டீங்கப்பா. சில சாட்சியங்கள்லாம் சொன்னப்பா. சாட்சியங்கள்லாம் உண்மையா நடந்த சம்பவங்கப்பா. யார் யார் தேடுறாங்களோ, உமக்கு யார் யார் ஊழியம் செய்யறாங்களோ, ஊழியக்காருக்கு யார் உதவுகிறாங்களோ, ஏழைங்களுக்கு யார் உதவுறாங்களோ அதை நீங்க மறக்க மாட்டீங்கப்பா. நான் மறந்து விடுவதற்கு அநீதி உள்ளவர் அல்லவே என்று சொல்லிங்கப்பா. மறக்காத தேவன் காரியத்தை வாய்க்க செய்யுங்க. அதற்காக சோத்திரி இதை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் இப்பொழுதே செய்யுங்க. என்ன பிரச்சனையோ, என்ன வேதனையோ, என்ன தேவையோ, என்ன காரியம் நடக்கலையோ அந்த காரியத்தை நீங்க சித்தி செய்யுங்க. அற்புதம் செய்யுங்க, பெரிய காரியம் செய்யுங்க. பொறுப்புள்ள கரத்துக்குள்ள நாங்க தாழ்த்தோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென்.